ஹலோ எவ்ரிவன். இந்த விளாக்ல வந்துட்டு நான் என்னோட ஹாஸ்டல்லேருந்து புதுசா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆக போறேன். ஸோ, அத வந்து நாள் வந்து எல்லாமே பேக் பண்ணது தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எதனால இந்த முடிவு எடுத்தேன், மைண்ட் செட் பிஹைண்ட் இட் இது எல்லாமே வந்து உங்கள்ட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூருக்கு ஒரு செப்டம்பர் 2023ல வந்துட்டு வந்தேன். வந்தப்பயிலேருந்தே எனக்கு வந்துட்டு ஹாஸ்டல்ஸ் வந்து புடிக்கல. நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரும்போது நமக்கு ஆஃபீஸ் மூலியமா கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா நம்ம வரோம் அப்டின்னா, நமக்கு வந்து அக்காமடேஷன் வந்து குடுப்பாங்க. ஸோ, அந்த மாரி ஹோட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்துட்டு, அதுக்கப்புறம் டவுன் கிரேட் ஆகி வந்த ஹாஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட்டு வரப்பயே சுத்தமா புடிக்கல. அதுக்கப்புறம் நீங்க வரப்பயே நல்ல ஹோட்டல்ல இருந்ததுனால அப்படி இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்கன்னு எங்க வீட்லலாம் சொன்னோம். சரி ஓகே. அத தாண்டி என்ன பண்ண முடியும்? ஆல்சோ எனக்கு வந்துட்டு நான் வரப்ப தனியா தான் வந்தேன். எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி செட் இல்ல. இங்க வந்து நான் என் ஆஃபீஸ் ஈவென்ட்ஸ்ல பார்த்து, இந்த ஓரியன்டேஷன்லாம் நடக்கும்போது பார்த்து ஃப்ரெண்டான பீப்பிள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. ஸோ, அவங்களோட சேர்ந்து அவங்க எங்க தங்குறேன்னு சொன்னாங்களோ, அங்கேயே நானும் அவங்களோட சேர்ந்து தங்கிக்கிட்டேன். ஸோ, அந்த மாரி நம்மளா போய் இன்னொருத்தவங்களோட தங்கும்போது, ஒரு ஷேர்டு ஸ்பேஸ்ல இருக்கும்போது, நமக்கு அந்த அளவுக்கு வந்து பிரைவசியோ, ஃப்ரீடமோ இருக்காது. அண்ட் ஆல்சோ ரூம்லாம் ரொம்பவே கன்ஜஸ்டடா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து 3 பேரும் சேர்ந்து படுக்கிற மாரியே இருக்கும். 3 பெட்டு. சுத்தமா நடக்கறதுக்கு, நிக்கறதுக்குலாம் இடம் இருக்காது. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நான் வந்துட்டு வீட்ல இருக்கும்போது, காலேஜ் டேஸ்ல நான் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பெங்களூர் வந்து 1 இயர் கழிச்சு தான் நான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணேன். வீடியோஸ் போடவே. நடுப்புற வந்து நான் ரொம்ப நாள் போடவே இல்ல. ஏன்னா, எனக்கு எடுக்கிறதுக்கே வந்து ஸ்பேஸ் இருக்காது. பொந்து மாரி ஒரு இடத்துல தான் படுத்திருப்பேன். வேலை பார்க்குறது எல்லாமே அதுக்குள்ள தான் இருப்பேன். அத தாண்டி வந்து என்னால பண்ண முடியாது. பட் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா செட் ஆயிட்டாங்க. அவங்களும் நல்லா நார்மலா என்ன மாரி இருக்கிற பிள்ளைங்களா தான் இருந்தாங்க. அதனால செட் ஆயிட்டு சும்மா வெளில போறது, பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த மாரி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பிஜி மாறுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் இந்த தாட் வந்துச்சு. சரி நம்ம ஒரு ஃப்ளாட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் கேட்கும்போது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு வந்துட்டு அ அ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு புடிச்ச மாரி ஆளுங்க. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. சாப்பாடு வந்தது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சாப்பாடு இல்லன்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட் நம்ம சாப்பிட்ட தட்ட கழுவி வைக்கணும். அவ்வளோதான் மத்த வேலைகள் இல்ல. ரூம்லாம் வந்து கிளீன் பண்ணிருவாங்க. அத விட்டுட்டு நம்மளா போயிருந்தோம்னா, நம்மளே எல்லா வேலையும் பார்க்குற மாரி இருக்கும். அதனால எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. எனக்கு வந்துட்டு அப்பயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம ரூம் மாறணும்னு. பட் எனக்கு வந்து செட் இல்ல. அண்ட் ஆல்சோ என்ட்ட பட்ஜெட்டும் இல்ல. என்னால அந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் இருந்தப்போ. இதே மாரி அ ஒரு ஒரு டைமும் மாறும்போது இதோட நான் வந்து 3 ஹாஸ்டல்ஸ் வந்து மாறிட்டேன். 2 இயர்ஸ் மோர் தென் 2 இயர்ஸ் வந்துட்டு நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன் டோட்டலா. ஸோ இத வந்துட்டு திருப்பி இந்த லாஸ்ட் ஹாஸ்டல் வரதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஹாஸ்டல் வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அங்க வரதுக்கு முன்னாடி மறுபடியும் நாங்க வந்துட்டு இந்த ஹாஸ்டல் தேடிட்டு இருக்கும்போது, மறுபடியும் நான் எல்லாத்தையும் மண்டைய கழுவ பார்த்தேன். எப்படியாவது ஃப்ளாட் பார்த்துடலாம். சமைக்க தெரியலன்னா, சமைக்க தெரிஞ்சவன் நான் சமைக்கிறேன். இன்னொருத்தவங்க இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த விருப்பம் இல்ல அப்படிங்கிறனால, சரி ஃபைன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள அவங்க வந்து இந்த ஹாஸ்டல் பார்க்கவும், எனக்கு வந்துட்டு ஹாஸ்டல் வந்து இந்த டைம் 2 ஷேரிங்கா பார்த்தோம். 2, 2 பேரா இருந்துப்போம். நாங்க மொத்தம் 4 பேர் செட்டு. அதில 2, 2 பேரா தனியா இருந்துப்போம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நேச்சுரல் லைட் வர மாரி இருக்கணும். அப்பதான் நான் வீடியோலாம் நெறைய எடுக்க முடியும். அப்படி இருந்தா தான் நான் மாறுவேன்னு நான் சொன்னதுனால, எனக்கும் சேர்த்து அவங்க அந்த மாரி ரூம் அததான் இப்ப வந்து நான் நெறைய வீடியோஸ்லாம் நீங்க என்னோட ஹாஸ்டல் வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே அந்த ஹாஸ்டல்ல எடுத்தது தான். பெரிய ஜன்னல் இருக்கும். அண்ட் நான் என் ரூம்மேட்டும் வந்து என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா ரூம் ரொம்ப சின்னதா இருக்கும். லிட்டரலா வந்து ஒரு எக்சர்சைஸ் கூட பண்ண முடியாது. அவ்வளோ சின்னதா இருக்கும். பட் வந்து அது ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அ அது ரொம்ப ஆக்வர்டா இல்ல. நாங்க வந்து ஒரே இதுலயே வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாச்சு. இந்த இயர்க்கான விஷன் போர்ட் நான் கிரியேட் பண்ணும்போது, அதில முக்கியமான கோலே வந்துட்டு நான் வந்து இந்த மாரி ஒரு வீடு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கோலாவே வச்சேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஹாஸ்டல் வந்து ஒரு மாரி ஃபெட் அப் ஆகிட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு மறுபடியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு அக்டோபர் தீபாவளி டைம் கிட்ட வந்துட்டு வேற ஹாஸ்டல் பார்ப்போம். இந்த ஹாஸ்டல்ல ஃபுட் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பயே வந்துட்டு எனக்கு புது இடம் வந்து மாறிட்டே இருக்க பிடிக்காது. எனக்கு வந்து இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாரி விஷயங்கள் இருக்கணும். கொஞ்சம் பழகுனா தான் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். நான் பாட்டு என் வேலைய பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாரி ஒரு ஆள். எனக்கு புதுசு புதுசா ஒரு இடத்துல போய் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாரி இருக்கும். அதனால எனக்கு அது பிடிக்காது. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம இது மாரி மறுபடியும் ரூம் மாத்துவோங்கும்போது, திருப்பி முதலேருந்து நம்ம மாத்தி இன்னொரு ஏரியாவுக்கு போய் ரூம் செட் ஆகி எப்படியா இருந்தாலும் ஹாஸ்டல் இஸ் ஹாஸ்டல். நம்ம எவ்வளோ காசு பே பண்ணாலும், எவ்வளோ லக்ஸூரியஸா இருந்தாலும், ஹாஸ்டல்னா அப்படிதான். நம்ம டைம் டேபிள் போட்டு ஃபுட்டு ஒரு வாரம் வாரம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் வாரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2, 3 வாரம் கழிச்சு அதே ஃபுட்ட நம்ம சாப்பிட சாப்பிட எப்படியா எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் நமக்கு பிடிக்காம தான் போகும். நம்ம வெளியில தான் சாப்பிட போறோம்.
அண்ட் இதே பேட்டர்ன் தான் மறுபடியும் ஆகப்போகுது. இது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து தனியா இருக்கவும் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த அளவுக்கு செட் ஆகலங்கிறனால, அவங்களோடயே இருப்போம் அப்படிங்கிற மாரி அதனால எனக்கு வந்து விருப்பமே இல்லைனாலும், இத்தன 3 ஹாஸ்டல் வந்து 2 வருஷத்துல மாறணுங்கிற அவசியமே இல்ல. ஒரே ஹாஸ்டல்லயே இருந்திருக்கலாம். பட் வந்து அவங்க ஹாஸ்டல் ஆஃபீஸ் பக்கத்திலேயே நடந்து போற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹாஸ்டல் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தனியா இருக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிறனால, எனக்கு பிடிக்கலைனாலும் அவங்களோட சேர்ந்து மாறிட்டே இருந்தேன். பட் இந்த டைம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா சரி ஓகே நீங்க மாறுறதுன்னா மாறுங்க. எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கேயே வந்து வந்து இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணி, சரி ஓகே அப்புறம் நம்ம டிசம்பர் வந்துட்டு வீட்டுக்குலாம் போவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லி, ஓகே நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வந்தோம். பட் அப்பயே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆஹா! இவங்களும் மாறப்போறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப காட்டிட்டு இருக்க ரூம்ல வந்துட்டு வேற யாராவது வந்தாங்கன்னா, அந்த ரூம்ல வந்து இருக்கிறது கஷ்டம். ஏன்னா, அதுல வந்து பெட் போடுற அளவுக்கு தான் இடம் இருக்கும். நம்ம பொருள்லாம் வந்து இப்ப நீங்க பார்த்தாலே அங்க, இங்கேன்னு வச்சிருப்போம். ஆ என்னோட பொருள்லாம் அவங்க கட்டிலுக்கு அடியில இருக்கும் நெறையா பொருள். அவங்கள்ட்ட நெறைய பேக்ஸ்லாம் இருக்காது. எனக்கு இந்த கொலாபுக்கு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் நெறையா குச்சி பையா போட்டு அவங்க கட்டிலுக்கு அடியிலலாம் நெறைய வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு 2 பேருமே ஈக்குவலா மெஸ்ஸியா இருக்கிற பெர்சன்ஸ் தான். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால செட் ஆகிடும். இதே வேற யாராவது வந்தாங்கன்னா, கண்டிப்பா சண்டை தான் வரும். இல்ல ஒரு மாரி இருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம வேற எங்கேயாவது மாறுற மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே எனக்கு வந்து மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஏதாவது வீடுங்கிற டெசிஷன் வந்து நான் அந்த அக்டோபர், நவம்பர்ல வந்து எடுக்கல. பட் அ இருந்தாவது நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேயே இருக்கலாமா? இல்ல அவங்க கூட சேர்ந்து மாறிடலாமா? இல்ல ஏதாவது சிங்கிள் ஷேரிங் மாரி காசு கூட போட்டு ஒரே ஒரு ஹாஸ்டலா போயிடுவோமா? அப்படிங்கிற மாரி ஒரு டயலமாலயே சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் கடைசியில வந்துட்டு தான் நான் வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அ ஓகே எப்படியா இருந்தாலும் நம்ம மாறுவோமா, மாறலையா அப்பலாம் தெரியல. இது மாரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் ஜாயின் பண்ணி, அது ஸ்கேட்டிங் முடிஞ்ச டைம்ல எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு. அந்த ஸ்கேட் பண்ணதுல வந்து தலையில வந்து ஹெல்மெட் போட்டுட்டே பண்ணும்போது ரொம்ப வேர்த்து வேர்த்து நீர் கோர்த்து ரொம்ப தலைவலி வர ஆரம்பிச்சுட்டு சைனஸ் மாரி. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் டிசம்பர்ல. ஸோ டிசம்பர்ல போகவும் எனக்கு வந்து ஒரு மாரி ஃபீவர் வர ஆரம்பிச்சுது. என்ன ஃபீவர்னே தெரியல. வைரல் ஃபீவரா? இல்ல வேற எதுவும் அலர்ஜியா? என்னன்னே தெரியல. ஆனா எனக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சுட்டு, ரொம்பவே இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கு. டக்கு டக்குன்னு ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவர் வந்து டேப்லெட்டுக்கும் அடங்கல. என்ன Instagramல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருப்பேன். நான் வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் கிட்ட வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் ஆனேன். அந்த அளவுக்கு வந்து உடம்பும் சரியில்லாம போயிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் ஃபீவர் வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் சரியானுச்சு. ஆனா எதனால ஃபீவர் வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கு ஒரே கன்க்ளூஷன் வந்துட்டு, இம்யூனிட்டி பவர் இல்ல. நல்லா சாப்பிடுங்க. நல்லா பாடிய ஹெல்தியா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாரி எனக்கு. அதுவரைக்குமே ஓகே ஃபைன் நம்ம வந்து ஹாஸ்டல்ல வேற ஹாஸ்டல் பார்க்கலாம். இல்ல சிங்கிள் ஷேரிங் பார்க்கலான்னு பிஜிய சுத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு. ஒரு பாயிண்ட்ல என்னடா இது இப்படி ஏன்னா இத வந்து நீங்க எனக்கு போன வருஷமும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். 2024 கடைசியில அக்டோபர் கிட்ட எனக்கு டெங்கு ஃபீவர் வந்துட்டு. ஸோ அது வந்து 1 மந்த் கிட்ட நான் வீட்ல இருந்தேன். அதுலயும் வந்து ஒரு 3 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அதுக்கப்புறம் வீட்ல இருந்து ரெக்கவர் ஆகி தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷமும் அதே டைம்ல ஃபீவர் 1 மந்த். எதனால இந்த மாரி டெங்கு, மலேரியாவும் இல்ல. எதனால ஃபீவர்ன்னே தெரியல. பட் வந்து அட்மிட் ஆகி தான் வந்தேன். ஸோ இந்த மாரி ஃபீவர் வரதோட பிரச்சனை என்னன்னா, நம்ம அதுவரைக்கும் சேர்த்து வச்ச நம்ம உடம்புல உள்ள சத்து, நம்மளோட ரொட்டீனு, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடும். நான் ஹேருக்குலாம் கூட நான் நெறைய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா என் ஹேர்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நல்லா எல்லா முடியும் கொட்டிட்டு, ஒரு மாரி வந்துட்டு வெக்ஸ் ஆன மாரி ஆகிட்டேன் எனக்கு. என்னடா இது நம்ம என்ன பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு மாரி இது மாரி வந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதில மெயினான விஷயம் என்னன்னா, எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை தான். ஆ நான் கொஞ்சம் அ ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, நான் வந்துட்டு டெய்லி வந்து சாப்பாடு வெளியில சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் நான் வந்து வெளில சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஒரு அடிக்ஷன் மாரி ஆகிட்டு. எப்போதும் ஸ்விக்கில ஆர்டர் பண்றது, இல்ல பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிடுறது, வெஜ், நான்வெஜ், ஜங்க் ஃபுட் வாட் எவர் இட் இஸ். என்னால ஹாஸ்டல் ஃபுட்ட சுத்தமா சாப்பிடவே முடியல. அது ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி ஆகிட்டு. என் ஹாஸ்டல்ல வந்துட்டு சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்கும். ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். ஆனா சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது. நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து ரொம்ப பழகி மூஞ்சில அடிச்ச மாரி ஆகவும், சுத்தமா எனக்கு வந்து அத தொடவே விருப்பம் இல்ல. டெய்லி வந்து வெளில சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அது வெளில சாப்பிடுறதோட இல்லாம, எனக்கே அது வந்து ஒரு கில்ட் மாரி ஆகிட்டு. என்னடா இவ்ளோ காசு செலவு பண்றோம். ஹெல்த்தும் போகுது.
ஆனா அடிக்ஷன் மாரி இருக்கு. அத நிப்பாட்டவும் முடில. இது அடிக்ஷன்ங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம பயப்படணும் அப்படின்னா, நான் அத வந்து இப்ப என் வீட்லேருந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்டா, நான் வந்து அப்போ ஷவர்மா சாப்பிட்டுருப்பேன் ஆர்டர் போட்டு. இல்ல பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். ஆனா வீட்ல சாப்பிட்டேன், பருப்பு சாதம் சாப்பிட்டேன், மோர் சாதம் சாப்பிட்டேன்னு மாத்தி சொல்லிருவேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கும். டெய்லி வெளில சாப்பிட்றோம்ன்னு சொன்னா திட்டுவாங்க. கண்டிப்பா திட்டுவாங்க. இல்ல மனசு கஷ்டப்படுவாங்க. என்னால அத அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியாத அளவுக்கு எனக்கே அது தப்புன்னு தெரிஞ்சும், ஆனா என்னால நிப்பாட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப நான் வந்துட்டு அந்த அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதுவுமே ஒரு மெயினான ரீசன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்பு வந்து அடி வாங்குறதுக்கு சுத்தமா இம்யூனிட்டியே இல்லாம. சரி ஓகே. இதுக்கப்புறமும் வந்து நம்ம இப்படி வுட்டுட்டு சும்மா சின்ன பிள்ளைங்க மாரி நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இனிமேல் சின்ன பிள்ளை இல்ல. எனக்கு வந்து இப்போ 24 ஆகப்போகுது மார்ச் வந்துச்சுன்னா. இதுக்கு நம்ம வந்து இப்போ காலேஜோ, ஸ்கூலுக்காகவோ ஹாஸ்டல் வந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிக்சர் கிடையாது. இனிமேல் இதுதான் லைஃப். வேலைக்குன்னு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் லைஃப் லாங் வேலை தான் பார்க்க போறோம். வெளியில தான் இருக்க போறோம். அப்ப இத வந்துட்டு ஒரு ப்ராப்பரான லைஃபா எடுத்துட்டு போணும். ஒழுங்கா சாப்பிடணும், ஹெல்த்த பார்த்துக்கணும். இந்த மாரி எல்லாமே பண்ணி வந்துச்சுன்னா கூட பரவால்ல. இதெல்லாம் நான் வந்து ப்ரிவென்டபிள் ஸ்டெப்ஸ்லாம் கையில இருந்தும் நான் அத பண்ணாம இப்படி விடுறது வந்து எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஓகே நான் கொஞ்சம் உடம்பு தெளிஞ்சு பொங்கல் முடிஞ்சு ஊருக்கு வந்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு "ஹாஸ்டல் பார்ப்போமா?" அப்படின்னு மறுபடியும் கேட்டாங்க. நீங்க பாருங்க நான் வந்து வீடு பார்க்க போறேன் அப்படின்னோனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. யோசிச்சு பார்த்துக்கோ என்ன அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். எனக்கு சாப்பாடு செட் ஆகல. நான் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். கஷ்டம் தான் 3 வேளையும் சமைக்கணும். வாஷிங் மிஷின் கிடையாது. எந்த ஒரு ஃபர்னிச்சரும் கிடையாது. செலவு செம்மையா ஆகும். ஆனா இந்த ரிஸ்க் நான் எடுக்க தான் போறேன். எடுத்து பார்க்குறேன். முடியலன்னா மறுபடியும் வேணா நான் வந்து ஹாஸ்டல் வந்துக்கிறேன். ஒண்ணும் தப்பில்ல. ஒண்ணும் ஆகிற போறதில்ல. அதனால நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட ஷார்ட்ஸ்லேயே கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நோ புரோக்கர்ல தான் வந்து பார்த்தேன். இது ஏன்னா நமக்கு வந்து எந்த ஏரியா இப்ப நான் இருக்கிற ஏரியாலாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஏரியா. என் ஆஃபீஸ் பக்கத்துல. இந்த மாரி டெக் பார்க்ஸ் இந்த ஐடி ஆஃபீஸஸ்லாம் இருக்கிற ஏரியால உள்ள ரெண்ட் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் ரெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, நான் சாப்பாட்டுக்குலாம் கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து எனக்கு ஹைப்ரிட் தான். ஆஃபீஸ் வந்து வீக்லி 2 ஆர் 3 டேஸ் தான் போணும். மத்தபடி நம்ம வீட்ல தான் முக்காவாசி நாள் இருக்க போறோம். அதனால வந்து தூரமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நோ புரோக்கர்ல வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என் ஏரியாக்குள்ள இருக்கிற மாரியே பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு சில ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 1 ரூம் 1 ஆர்கேன்னு சொல்லுவாங்க. 1 ரூம் கிச்சன். வெறும் ஒரே ஒரு ரூம பாத்ரூம், டாய்லெட் வச்சுட்டு ரூ. 10,000 ரூ. 8,000 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இது சரிப்பட்டு வராது. 1 ஆர்கேலாம் பார்த்தா ப்ராப்பரா 1 பிஹெச்கேவே பார்த்தா, என் வீட்லேருந்து வந்தாலும் அவங்கலாம் வந்து தங்கிட்டு போலாம் 1 மந்த், 2 மந்த் கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ல 1 பிஹெச்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு, அ அ கொஞ்சம் தூரமா பார்க்க ஆரம்பிச்சவும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளாட் வந்து கிடைச்சது. பெங்களூர்ல இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு ஃப்ளாட் கிடைச்சதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஏரியாவும் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப பாஷான ஏரியாலாம் இல்ல. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சரி இத விட்டுட்டு நம்ம இன்னும் பெட்டரா பார்ப்போம், இன்னும் பெட்டரா பார்ப்போம்னு வர ஆப்ஷன்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்த 2வது வீடு, 3வது வீடியோ தான் இது நான் இப்போ போக போறது. அதே வந்து புக் பண்ணிட்டேன். அடுத்த நாள் ஷிஃப்ட் பண்றதுக்காக தான் அன்னைக்கு நைட் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் ஹாஸ்டல் பிடிக்கலைனாலும் 2 வருஷம் அந்த கம்ஃபர்ட்லயே இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. ரொம்ப பொறுமையா படம் பார்த்துட்டே அப்படியே ரசிச்சு ரசிச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான் மூவ் ஆகவே விருப்பமே இல்ல. ஆனா பரவால்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு படத்த பார்த்துட்டே டைம் ஓட்டிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். நோ புரோக்கர்லயே இந்த மாரி பேக்கர்ஸ் சர்வீஸ் இருக்கும். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அவங்க வந்துட்டு ஒரு 1600 கிட்ட சொன்னாங்க. ஏய் அப்பா! இது அவ்வளோலாம் நம்மள்ட்ட ஹெவி ஃபர்னிச்சர்லாம் இல்ல. பேக் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் வந்து புக் பண்ணேன் காலையில. அடுத்த நாள் காலையில போறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ₹260 கிட்ட வந்துச்சு காரு. அதிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். சின்ன சின்ன குச்சி பையிலலாம் நெறைய ட்ரெஸ் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்த நாள் பால் காய்ச்சறதுக்கு வரப்ப, அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரூ. 260ல வந்து நான் ஹாஸ்டலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஈஸியா. இனிமேல் நெறைய விளாக்ஸ் என்னென்னலாம் பண்ணேன், எப்படி இத வந்து புது சேஞ்ச வந்து நான் எம்ப்ரேஸ் பண்றேன், என்னென்னலாம் பண்றேன் அப்படிங்கிறத வந்து நான் விளாக் நெறைய ஷூட் பண்ணி கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அதுவும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. And see you all in the next video. Bye.